வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேலாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேலாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர். இதை பாதுகாப்பதற்கு தான் அன்னைக்கு நமக்கு அரசமைப்பு சட்டம் வந்தது. அப்போ எல்லோருக்கும் சமமான உரிமை, எல்லோருக்கும் சமமான நீதி. இது நீங்கள் சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தளத்திலும் அதை அச்சீவ் பண்ணதுக்கு நிறைய வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கு கடந்த சுமார் மோடி அவர்களோட ஆட்சி பொறுப்பேற்ற 2014க்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு செக்டாரையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ், கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ், இந்த மூணையுமே நாளுக்கு நாள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சிட்ருக்காங்க. இப்போ 15 ஜட்ஜஸ் போட்டிருக்காங்க. அது 8 ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸை போட்டிருக்கு. இது 8 அட்வொகேட்ஸ் ஜட்ஜாக போட்டதில் இந்த மோஸ்ட் அட்வொகேட்ஸ் பிஜேபியால் ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் நியமிக்கப்பட்ட ஆட்கள். 1. 2வது, ஒரு பெண் ரெப்ரசன்டேஷன் இல்லை, ஒரு தலித் ரெப்ரசன்டேஷன் இல்லை, பட்டியல் சமூகம் இல்லை, மலைவாழ் சமூகம் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் இல்லை. அதே போன்று மிக பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல சமூகங்களை சார்ந்த மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை. அப்போ இது எப்படி நம்ம ஒரு இன்க்ளூசிவ்னு சொல்ல முடியும்? முடிவு கொண்டக்கூடிய முயற்சி என்பது ஒரு நெகோசியேஷன், அவங்களோட குறையை கேட்குறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு பண்ணது அப்படிப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கும் 60,000 பேர் யாராக இருக்காங்க சொந்த நாட்டில் அகதியாகல. அந்த சின்ன மாநிலத்தில் 260க்கு மேல் வன்முறை சம்பவங்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டு யாருக்கு நீதி கிடச்சி நியாயம் கிடச்சி நம்ம எதுவுமே பார்க்க முடியலை. இப்போ என்ன பொறுத்தவரை இந்த ஃபேர் டெலிமிட்டேஷன் என்பது, இப்போ என்னுடைய கட்டுரை நீங்கள் படித்தேன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த மணிப்பூர் எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபேர் மீன்ஸ் எல்லோரும் அக்செப்டபுளாக இருக்கணும். இப்போது இன்றைக்கி அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த விஷயம் இல்லைன்னா பர்சன்டேஜ் வைஸ் நாங்கள் போடுன்னு சொல்லியிருந்தோம். பல மாநிலங்கள் பர்சன்டேஜ் வைஸ் ஏற்கனவே கம்மியாக இருக்கவங்க தொடர்ந்து அதே தான் நீடிக்கும். அவனுக்கு அதில் ஜஸ்டிஸ் கிடைக்காதுல்ல. ஒரு கருத்தியல்வாதிக்கு தூண்டு போகிற சம்பவமே வராது தம்பி, அப்படி வரவே செய்யாது. நீங்கள் ஒரு தேர்தல் வெற்றி பெறுவது என்பது அப்ஜெக்டிவ் தான். இட் இஸ் நாட் சப்ஜெக்டிவ் கிடையாது. அப்போ அப்ஜெக்டிவாக ஒரு இடத்துல நம்ம தோற்ற போனோம்னா நம்ம சப்ஜெக்ட் அடிபட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதனால் யாரும் சங்கடத்தில் இருக்க முடியாது. நான் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தலில் போட்டு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நாங்கள் தலைமுறையில் இருந்தோம், ஒட்டுன்னு போய் இருந்தால் வேலை செய்து தான் நம்ம கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம வேலை செய்ய இந்த கருத்து இருக்கா, நம்ம நம்ம பொறுப்பில் இருந்தால் கருத்தியல்னு சொல்ல முடியாது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய திரு மனோ தங்கராஜ் அவர்கள். வாருங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். நிறைய ஒன்றிய பாஜகவினுடைய விவகாரங்களை, திட்டங்களை தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் நீங்கள். அதாவது திமுகவுக்கு சேர்றதுக்கு முன்னாடியும் சரி, சேர்ந்ததுக்கு பிறகும் சரி, அந்த ஃபாசிச அப்ரோச்சுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக அமைப்பு ரீதியாக வேலை பார்த்த மனிதர் நீங்கள். அந்த அடிப்படையில் இப்போ சிபிஎம், கான்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறீங்க. தொடர்ச்சியாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு பாதுகாப்பு மாநாடு ஒன்றையும் OMCA திட்டமிட்டு இருக்கிறீங்க. எதற்காக இது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்க? என்ன நோக்கத்திற்காக இதை பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையில் நம்ம ஒரு அடிமை சமூகமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். மனுஸ்மிருதி அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சாதி எவ்வளவு தீமைகளை பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட வேண்டிய சொல்லப்படுகின்ற மக்கள். நான் ஏன் சொல்லப்படுகிறேன்னா அப்படி பிறப்பில் கிடையாது, அப்படி சொல்லி வச்சுட்டா சொல்லப்படுகின்ற சமூகங்களும் பெண்கள் இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க. 3ஆம் பாலினத்தார். இதை பாதுகாப்பதற்கு தான் அன்னைக்கு நமக்கு அரசமைப்பு சட்டம் வந்தது. அப்போ எல்லோருக்கும் சமமான உரிமை, எல்லோருக்கும் சமமான நீதி. இது நீங்கள் சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தளத்திலும் அதை அச்சீவ் பண்ணதுக்கு நிறைய வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கு கடந்த சுமார் மோடி அவர்களோட ஆட்சி பொறுப்பேற்ற 2014க்கு பிறகு பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு செக்டாரையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபல்ஸ், கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ், இந்த மூணையுமே நாளுக்கு நாள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, இப்போ த ரைட் டு டிசென்ட்,
இவர் எதிர்கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பிரைம் மினிஸ்டர் சொன்னார் நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும்னு கிடையாது. ஒரு கருத்து சொல்ல உரிமை இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கருத்து சொன்னாங்க, எங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸில் பிரச்சனை இருக்குது, தவறு நடக்குது, இந்த நீட் எங்களுக்கு தேவையில்லை, நீட்டை பேன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரீஸில் ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு விஷயத்தை திட்டமிடச்சமையும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய மக்களோட ஆலோசனையோடு தான் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ இவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி எனக்கு இது வேண்டான்னு சொல்ல உரிமை இருக்கா இல்லையா? அவங்க சொன்ன கேட்கணுமா கேட்கண்டாமா? அது வந்து எப்படி ஒரு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, ஒரு ஜுடிஷியரி வந்து தம்பி ஒரு ஜட்ஜ் வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் அவருக்கு ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன், அதை இப்போ உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் உங்களை பற்றி ஒரு கருத்து வச்சுருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. அவர் பயாஸ்டாகவும் சொல்லக்கூடாது. அப்போ இளைஞர்களுக்கு ஆர்கியூமெண்ட் என்னது? நாங்கள் வந்து போராடுவோம், ஏன் போராடணும்னு எங்கள்கிட்ட கேட்கல, ஏன் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு எங்கள்கிட்ட கேட்கல. வேலை வாய்ப்பு இல்லாத இப்போ கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை தானே, கவர்மெண்ட் தானே வேலை வாய்ப்பு உருவாக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்லார், அவர் இவங்க ஒரு காக்ரோச்சஸ், இவங்க ஒரு பேரசைட்ஸ்ன்னு சொல்லார். அப்போ அதை வச்சு அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு தான் பெரிய கட்டமைப்பு உருவாகுது. அப்போ இங்கே வந்து அந்த ரைட் டு டிசென்ட் வந்து அடிப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப்னு நம்ம சொல்லலாம். அந்த ரைட் டு லைஃப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட் நிறைய தீர்ப்பு கொடுத்துருக்கு. ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி, அது ஒரு வாழ்வாதாரம் வேணும், ஒரு அந்தஸ்தாக வாழணும், இதுக்கு பல இதுகள் இருக்குது. அப்படி பார்த்தா இன்றைக்கி எத்தனை சூசைடு, ஃபார்மர் சூசைடு, இந்த ஃபார்மர் சூசைடு சுமார் 1 லட்சம் பேர்கிட்ட ஃபார்மர்ஸ் வந்து கடந்த 12 வருஷத்தில் இறந்துருக்கான். அப்போ இதுக்கு அப்போ ரைட் டு லைஃப், ரைட் டு லைவ்லிஹுட், ரைட் டு டீசன்ட் லிவிங் அது எங்கே போச்சுது? அப்போ இதெல்லாமே பாதிக்கப்படுது. இன்னும் பார்ப்போன்னா ரைட் டு ஒர்ஷிப், நீங்கள் பல்வேறு மாநிலங்களில், ஏன் தமிழ்நாட்டில் கூட நான் சொல்லேன், ரைட் டு ஒர்ஷிப் இன்னைக்கு பண்ண முடியுதா? ரைட் டு ஒர்ஷிப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவ்வளோ நெருக்கடி இருக்குது தம்பி. நீங்கள் வந்து நான் ஒரு 500 சர்ச்சு பூட்டியிருக்கான்னு சொல்லி தர முடியும். எத்தனையோ கபரஸ்தானுக்கு பெர்மிஷன் இல்லாமல் இருக்குது, எத்தனையோ கல்லறை தோட்டங்களில் இஷ்யூ இருக்குது. அப்போ இது எதனால் ஏற்படுது? அப்போ நீங்கள் வந்து வழிபாட்டு உரிமை என்பது எந்த அளவுக்கு கடைபிடிக்கப்படுது? அப்போ ஏன் இந்த சூழ்நிலை வரணும்? அப்போ நீங்கள் வந்து நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் வெளிமையங்கள் பாதுகாக்கப்படுதா? அப்போ அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ இன்றைக்கி நீதித்துறை சுதந்திரமாக செயல்படணும். தலைமை நீதிபதி தவிர்த்து மற்ற நீதிபதிகள் 3 பேர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியே வந்து இங்கே ஆளுங்கட்சியினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் தலைமையில் சொன்னாங்க. அப்போ எப்படிப்பட்ட விஷயம் இருக்கக்கூடிய நீதிபதி எப்படி நீதி வருது? இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்தை சொன்னோம். இப்போ வந்து எல்லோருக்கும் பிரதித்துவன்ற ஒரு பேச்சை நம்ம சொல்லுவோம், சமத்துவம்னு சொல்லுவோம். இப்போ 15 ஜட்ஜஸ் போட்டிருக்காங்க. அது 8 ஜட்ஜஸ் வந்து அட்வொகேட்ஸை போட்டிருக்கு. இது 8 அட்வொகேட்ஸ் ஜட்ஜாக போட்டதில் இந்த மோஸ்ட் அட்வொகேட்ஸ் வந்து பிஜேபியால் ஒன்றிய அரசுடைய வழக்கறிஞர் நியமிக்கப்பட்ட ஆட்கள். 1. 2வது, ஒரு பெண் ரெப்ரசன்டேஷன் இல்லை, ஒரு தலித் ரெப்ரசன்டேஷன் இல்லை, பட்டியல் சமூகம் இல்லை, மலைவாழ் சமூகம் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் இல்லை. அதே போன்று மிக பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல சமூகங்களை சார்ந்த மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லை. அப்போ இது எப்படி நம்ம ஒரு இன்க்ளூசிவ்னு சொல்ல முடியும்? இது பிரதிநிதித்துவமே கிடையாது. இல்லை, நீங்கள் இதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமையங்கள் முறையாக பாதுகாக்கப்படலைன்னு நாங்கள் சொல்லக்கூடிய காரணம். எனவே தான் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கடுமையாக எடுத்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி சூழலில் வந்து பாஜகவுக்கு பெரும்பான்மை மத்தியில் இல்லை. மத்தியில் இல்லாதப்ப அவங்க கொஞ்சம் லகுவாக தானே போகிற மாதிரியான சூழலில் இருக்கிறாங்க. அல்லது இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கொஞ்சம் இடித்துரைப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் அவங்க லகுவாக போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் வந்து மணிப்பூர் விஷயத்தை எடுப்பாங்க. ஒரு உள்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சின்ன மாநிலம், 2 வருஷம் முடிஞ்சாச்சு, அங்கே கிரைசிஸ் ஆரம்பிச்சு. இதுவரை அதை சால்வ் பண்ணக்கு ஒரு முயற்சிக்கு அங்கே முறையாக போகலை. நீங்கள் அடக்குவது என்பது வேறு, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது வேறு. இவங்க அடக்குக்கு தான் போகிறாங்க, அதுலேயும் ஒருதலை பட்சமாக போகிறார்கள் என்பது தான் நாடறிஞ்ச உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்போது முடிவு கொண்டக்கூடிய முயற்சி என்பது ஒரு நெகோசியேஷன், அவங்கள்ட்ட குறைய கேட்குறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு பண்ணது, அப்படிப்பட்ட விஷயங்கள். இன்றைக்கும் 60,000 பேர் யாராக இருக்காங்க சொந்த நாட்டில் அகதியாவலா, அந்த சின்ன மாநிலத்தில் 260க்கு மேல் வன்முறை சம்பவங்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டு, யாருக்கு நீதி கிடச்சி நியாயம் கிடச்சி நம்ம எதுவுமே பார்க்க முடியலை. ஸோ இது வந்து எப்படி ஒன்றிய அரசு வந்து சாஃப்டாச்சுன்னு சொல்ல முடியும். இங்கே யூபியில் நேற்று 2 நாள் பார்த்தீங்கன்னா முட்டை வியாபாரம் செய்திருக்காரு ஒரு இஸ்லாமியர்.
ஒரு சின்ன வண்டியில் கொண்டு முட்டையை வியாபாரம் செய்யார். அன்னைக்கு ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நாளாக, இப்போ கோயில் ஃபங்க்ஷன் நாளெல்லாம் என்னென்ன இருக்குன்னெலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊரில் முட்டை விற்க முடியுமா? விற்றுருக்கா. அதை போய் வழிமறுத்து அடிக்காங்க. பக்கத்தில் போலீஸ் பார்த்துட்டு நிற்குது, போலீஸே பார்த்துட்டு நிற்குது. அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் ஒன்றிய அரசு சாஃப்டாக போகணும்னு சொல்லி இல்லை, இப்போது நீங்கள் கூட வயரில் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தீங்க டீலிமிட்டேஷன் குறித்து, தொகுதி மறுசீரமைப்பு குறித்து. டீலிமிட்டேஷனை இந்த ஆட்சியால் கொண்டு வர முடியல, அதன் பிறகு அமித்ஷாவை பின்வாங்கினார்ல, இப்போ திருப்பி தானே கொண்டு வரணுங்கிற சூழலுக்கு நகர்த்தி இருக்கிறோம். அப்போ அது ஒரு முன்னகரமாக நீங்கள் ஏன் பார்க்கலன்னு கேட்குறேன். நீங்கள் அந்த அளவுக்கு கட்சிகள் வந்து எதிர்த்து அதை ஸ்ட்ராங்காக நின்னது. அப்போ பிஜேபிக்கு இங்கே ஒரு ஃபோர்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். நீங்கள் அதே மாதிரி எல்லா இஷ்யூக்கும் எல்லாரும் போய் நிற்கல. இப்போ எல்லா இஷ்யூக்கும் வந்து இதே மாதிரி எதிர்த்து போய் நின்னோம்னா, இல்லை மணிப்பூருக்கு எத்தனை பேர் போய் நின்னோம்? யூபியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த வன்முறைகளுக்கு எத்தனை பேர் நின்னோம்? வெஸ்ட் பெங்காலில் இப்போ வந்து ஒன்றிய அமைச்சரை சொல்லுகிறாரு, நாளொன்றுக்கு 15,000 இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள்னு சொன்னார். எந்த கட்சியை கண்டனம் தெரிவிக்க முடிச்சது? எவ்வளோ பெரிய இஷ்யூ. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இது எஸ்ஐஆர் பாருங்களா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் 75 லட்சம் 80 லட்சம் 90 லட்சம் தமிழ்நாட்டிலே நடந்திருக்குது. நம்ம என்ன அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டோம்? எல்லாருக்குமே தெரியுது. ஒரு அதாவது நீங்கள் ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, சீசஸ் ஒய்ஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன். இது எல்லாத்துக்குமே பொருந்தோம். ஈஸியாக ஒரு இண்டிபெண்ட்டாக செயல்பட வேண்டிய ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட நிறுவனம், அது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனத்தை இவர்கள் கபலீகரம் செய்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து தப்பு, பேலட் கொண்டு வரணும்னு நம்ம பெரிய வல்லுநர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கும் பேலட் தான் இருக்குது. அப்போ இந்த பேலட்டை கொண்டு வரணும்னு நம்ம எப்படி நேஷனல் லெவலில் எந்த மூவ்மெண்ட் இருக்குது? யார் அதை பற்றி நேஷனல் லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க? யாருமே பேசலை. அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனை இப்போ நீங்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷனில் கூட என்னை பொறுத்தவரையில் மிக தெளிவாக தம்பி ஒன்றா சொல்ல, எகைன் இன்றைக்கி நார்த் ஈஸ்டில் உள்ள மக்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் இருக்குது? 2 எம்பி இருக்கான் மணிப்பூருக்கு, சில இடங்கள் 1 இருக்குது, சில இடங்கள் 3 இருக்குது. ஒரு மாநிலத்துக்கு 2 எம்பி 3 எம்பின்னா இன்னொரு மாநிலத்துக்கு 80 எம்பி. அங்கே யார் அவங்களை கண்டுக்கிடுவா? நீங்கள் வந்து ராஜ்யசபாவில் என்ன இருக்குது? அது கூட இல்லை. அப்போ லோக்சபாலையும் இல்லை, ராஜ்யசபாலையும் இல்லை. இப்போ சில நாடுகளில் வந்து லோக்சபாவில் இருக்காது. அங்கே மக்கள் தொகை அடிப்படையில் போக வச்சு ஒத்துக்கிடுவோம். அடுத்து அங்கே போன பிறகு என்ன வரும்? ராஜ்யசபாவில் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேலன்ஸாக இருக்கும், பேலன்ஸ் ஆகும். நீங்கள் தேர் ஷுட் பி பேலன்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து மக்கள் தொகை அதிகமான மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவமோ, மக்கள் தொகை குறைந்த மாநிலங்களுக்கு குறைந்த பிரதிநிதித்துவம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இல்லை. அது வந்து நம்ம அந்த ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டியில் ஒரு இன்க்ளூசிவ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சாதகமான சூழல், நல்ல அணுகுமுறை என்று நம்ம ஏற்றுக்கிடவே முடியாது. நீங்கள் டீலிமிட்டேஷன் குறித்து நீங்களும் உங்கள்கிட்ட நான் வாசிக்க முடிஞ்சது, ஒன்றிய பாஜக அரசு டீலிமிட்டேஷன் கட்டாயமாக வேணுங்குது, சிபிஎம்லாம் வேணாங்கிறாங்க. இன்றைக்கி திமுக கழகம் வந்து லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற ஒரு மூடுக்கு போகிறாங்களா, அல்லது ஃபேர் டீலிமிட்டேஷன் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத சூழலுக்கு திமுக மக்களை தள்ளுகிறதா? இப்போ என்ன பொறுத்தவரை இந்த ஃபேர் டெலிமிட்டேஷன் என்பது, இப்போ என்னுடைய கட்டுரை நீங்கள் படித்தேன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த மணிப்பூர் எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபேர் மீன்ஸ் எல்லாரும் அக்செப்டபுளாக இருக்கணும். இப்போது இன்றைக்கி அவங்க வந்து கொண்டு வரக்கூடிய இந்த விஷயம் இல்லைன்னா பர்சன்டேஜ் வைஸ் நாங்கள் போடுவோன்னு சொல்லதும், பல மாநிலங்கள் பர்சன்டேஜ் வைஸ் ஏற்கனவே கம்மியாக இருக்கவங்க தொடர்ந்து அதே தான் நீடிக்கும், அவனுக்கு அதில் ஜஸ்டிஸ் கிடைக்காதில்ல. அப்போ இதை பொறுத்தவரை ஒரு ஆழமான விவாதம் பண்ணி எல்லா கட்சிகளோடும் எல்லா மாநிலங்களோடும் பேசி எந்த மாநிலத்தினுடைய உரிமைகளும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும், ஏன் நான் சொல்லலைன்னா இப்போ வயலன்ஸ் எடுத்துவிடுமா, நார்த் ஈஸ்ட் வயலன்ஸில் நார்த் ஈஸ்ட்டுக்கு யாருமே திரும்பியே பார்க்கல. அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் அவங்கள பாதுகாப்பது யார்? இப்படிப்பட்ட நேரங்களில் நாடாளுமன்றம் அவங்களை பாதுகாக்கணும். அவளை பாதுகாக்க இருக்கக்கூடிய அமைப்பு நாடாளுமன்றமும் இதுதான், ராஜ்யசபாவும் தான். அங்கேயே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம பேச்சு பிரயோஜனம் இல்லை. அப்போ கடந்த காலங்கள் நம்ம கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இருக்கக்கூடிய சிஸ்டம், இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் கடந்த கால அனுபவங்கள் நமக்கு என்ன கற்று தந்திருக்கு, இதை நம்ம சேர்த்து தான் டீலிமிட்டேஷனை பார்க்கணுமே தவிர சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய தெளிவான கருத்து. இப்போ கூட ஜஸ்டிஸ் அலமேஸ்வர் அவர்கள், நடிகர் பிரகாஷ் ராஜ், தோழர் வாஞ்சிநாதன், ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் ஆகியோரெல்லாம் அழைச்சி தான் நீங்கள் இந்த மாநாட்டை வந்து கூட்டுறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்கனவே பல முற்போக்கு இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாமே கூட உங்களுடைய குரலை தான், ஒத்த குரலை தான் ஓங்கி ஒலிக்கிறாங்க. இருந்தாலும் மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த முயற்சி எடுத்ததுக்கு பின்னணி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஏன்னா திமுகவே இதை முன்னெடுக்கலாமே,
தோழர் மனோ தங்கராஜ் மட்டும் தனியா முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் உங்கள் மீது விமர்சனங்களை வந்து உருவாக்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. இது ஒரு 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 இடைவெளியில் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் இது அது வந்து அவங்க தெரியாமல் பேசுறது. இப்போ நான் உதாரணம் பார்த்தீங்கன்னா 1989 நான் வந்து என்னுடைய ஒரு சில எங்களோடு சார்ந்த சகாக்களும் சேர்ந்து பேச்சுப்பாறை அணைநீர் பாதுகாப்பு கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பு இயக்கம் என்று ஆரம்பித்தது தான் பிற்காலத்தில் PMNE பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் எகென்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய அத்தனை போராட்ட களங்கள்லேயே நாங்கள் முடிஞ்ச அளவு பின்னால் இருந்திருக்கோம். இப்போ கூட நீங்கள் மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்று மதுரையில் வந்து அந்த பிரச்சனையை அவங்க உருவாக்குனாங்க. இந்து முன்னணி எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின நேரத்தில் நாங்கள் தான் வந்து மதநலக்க கூட்டமைப்பு என்பதை தவி வாஞ்சிநாதன், ஹென்ரி டிஃபைன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து முன்னெடுத்து அதுக்கு பின்னால் தான் நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்றைக்குமே இப்படிப்பட்ட பணிகளில் நான் இருக்கிறேன்னா இருந்துகிட்டே இருக்கேன், தொடர்ந்து இருந்துகிட்ருக்கேன். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த குடிமை சமூகம்னு சொல்லுவோம், சிவில் சொசைட்டிஸ். நீங்கள் கேட்டீங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்குன்னு, எக்கச்சக்கமான அமைப்புகள் இருக்குது. சுற்றுச்சூழல் பேசுகின்ற அமைப்புகள் இருக்குது, உரிமைகள் பற்றி பேசுகின்ற அறிவியல், மனித உரிமைகள் மட்டும் எடுத்து பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்குது, பெண்கள் உரிமை பற்றி பேசக்கூடிய தொழிலாளர்கள். இப்படி இது எல்லாருக்கும் ஃபைட்டே பாருங்க. பெண்ணுரிமை பேசுகின்றவர்கள் ஜனநாயகத்தின் விளிமியங்களில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்பது அவங்களோட பிரச்சனை. விவசாயிகளுக்கு வேண்டி போராடுகின்ற அமைப்புகள் என்ன சொல்லுது, எங்களுடைய ரைட் டு லிவ், வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதாரத்துக்கு உரிமை, இது எங்களுக்கு மீட் அவுட் பண்ணலை, நாங்கள் உழைக்கவும் மண்ணா போகுது, கார்பரேட்ஸ் கொண்டு போகிறான். அப்போ அவனுக்கும் தன்னுடைய உரிமை பாதுகாக்கப்படலை. பிள்ளைகளுக்கு படிப்பு போராட்டத்தில் முடியுது, அவங்களுக்கு அக்சஸ் டு எஜுகேஷன், கல்வி கற்பதற்கான வாய்ப்பு, கல்வி கற்ற பின் ஒரு டீசெண்டான வேலை, இது வந்து பாதிக்கப்படுது. இதுவும் உரிமை தான். எனவே எந்த செக்டாரில் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய குடிமை சமூக அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அதனுடைய உள்ளமைப்பை பார்த்தோன்னா அங்கே உரிமை என்பது தான் இருக்கும். இந்த உரிமை எல்லாமே நம்ம கேரண்டீடு பை த கான்ஸ்டிடியூஷன். அரசு சட்டம் கேரண்டி பண்ணதான். அரசமைப்பு சட்டம் கேரண்டி பண்ண பிறகும் இத்தனை ஆண்டுகால சுதந்திரத்துக்கு பின்னால் அது கிடைக்காதனால தான் நிறைய குடிமை சமூக அமைப்புகளும் தொழிற்சங்கங்களும் பல்வேறு அமைப்புகளும் போராடிட்டுருக்கு. அப்போ இந்த அமைப்புகளை ஏன் ஒன்றிணைக்கக்கூடாது, ஏன் இவங்க சிதறி கிடக்கணும்? இவங்களை ஒன்றிணைப்பதன் மூலமாக அந்த ஒத்த கருத்தான அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமியங்கள் பாதுகாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மக்களுக்கு சமத்துவமும் சம நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த வாய்ப்பை ஏன் நம்ம தவற விடுவோம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதை நாங்கள் இங்கே மட்டும் இல்லை, அகில இந்திய அளவிலே பேசிகிட்டு இருக்கோம். அங்கேயே அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. பிஜேபி தவிர்த்து மற்ற எல்லா இயக்கங்களும் இதில் பங்கெடுக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. நீங்கள் வலதுசாரி இயக்கங்கள் வராது. இப்போ நீங்கள் வலதுசாரி இயக்கங்கள் வந்து அவங்க இந்த கொள்கைக்கு எதிர்த்தவங்க. நீங்கள் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசமைப்பு சட்டம் வந்த நேரத்தில் அதுக்கு கோல்வார்கர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து நம்முடைய சொந்த நாட்டுக்கு ஆன்மா இல்லாத ஒரு சட்டம். ஏன்னா இது வந்து பண்பாட்டின் அடிப்படையில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இல்லை. அவங்க சொல்லக்கூடிய பண்பாடும் கலாச்சாரமும் மனுஸ்மிருதின்னு சொல்லார். சார்வார்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டார், இந்த அரசமைப்பு சட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம வந்து மனுஸ்மிருதி தான் இருக்கிறதுலே நல்ல ஒரு சட்டம்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுதான் நம்ம கொண்டுறோன்னு சொல்லார். இப்போ அவங்க கும்பமேளா நடந்தது. அந்த கும்பமேளாவில் என்ன சொல்லியிருக்காங்க, 2035 நாங்கள் ஒரு சமூகத்தை கட்டமைக்க இருக்கிறோம், அது வந்து மனுஸ்மிருதி அடிப்படையிலான சமூகம்னு சொல்லார். அப்போ எவ்வளோ பெரிய இது! அப்போ அந்த கருத்தியல் வந்து இப்போ நம்ம பேசக்கூடிய சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் முற்றிலும் எதிரான கருத்தியல். எனவே அப்படிப்பட்ட மனுஸ்மிருதி தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றவங்க எல்லாரும் இணைஞ்சு தான் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய கடுமையான ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். திமுக ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் பண்ணீங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் நீங்கள் அமைச்சராக இருக்கும்போதும் இல்லாத போதுமே உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு வந்து திமுகவோட சில நிலைப்பாடுகள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது அல்லது கொஞ்சம் அவங்க அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இயங்குறீங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது மக்கள் மத்தியில். அதனால தான் அந்த கேள்வியை நான் கேட்குறேன். ரூலிங் பார்ட்டியாக இல்லாத பட்சத்தில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த அமைதி இப்போ ஒரு பெரிய ஒரு தேர்தல் தோல்வியை சந்தித்து கட்சி இருக்கிறனால அமைதியாக இருக்குதே தவிர, இப்போ நீங்கள் வந்து மற்ற விஷயங்களில் வந்து இன்னும் அவங்க எதிலையுமே வந்து ஃபாசிச எதிர்ப்பு என்பதில் மிக தெளிவாக தான் தொடர்ந்து திமுக குரல் கொடுத்துட்ருக்கு. அதுக்கு ஃபாசிச எதிர்ப்புக்கு ஒரு சமரசம் செய்த மாதிரி எந்த இல்லை. ஆனால் இந்த ஆட்சி பாருங்கள், இப்போ புதிய தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு நீட் ஒழிப்புக்கு எதிரான ஒரு தீர்மானம், FCRக்கு எதிரான ஒரு தீர்மானம்,
தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு ஆதரவான ஒரு தீர்மானம், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக நாங்கள் இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்களும் அப்படி தான் அப்படிங்கிறத பறைசாற்றும் விதமாக சில விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க அப்படிங்கிறது திமுகவோட கருத்தாக இருக்கிறது. நீங்கள் இந்த புதிய ஆட்சி, இந்த புதிய அரசு ஒரு 100 நாட்களை கடந்திருக்கிறது, ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? இப்போ இந்த விஷயங்கள் வந்து இது நம்ம ஏற்கனவே விளையாட்டுக்கு சிலர் சொன்ன மாதிரி நாங்கள் பெரியார் மண்ணுன்னு சொன்னாலும், இந்த நம்ம பேசின நீட் விவகாரமாக இருக்கட்டும், இதில் தமிழ்நாடு ஒருமித்த குரல் தான். அதே போன்று எஃப்சிஆர் திருத்த சட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வந்து பொதுவான மக்களுடைய கருத்தியல் வந்து விளிம்பு மக்களுடைய வாழ்க்கையை அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். நீங்கள் வந்து எஃப்சிஆர் படத்தை வாங்கி அவன் வீட்டுக்கு கொண்டு முடியாது. ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒருத்த படம் கொடுக்கானா எது கொடுப்பான்? ஊரில் 10 ஏழைகளுக்கு நல்லது செய்யும். அதில் வந்து ஒருமித்த கருத்து தான் எல்லா கட்சிகள்கிட்டையும் இருக்குது. அந்த பிஜேபி அது சார்ந்த கட்சிகள் தவிர்த்து மீதி எல்லாத்திலையும் இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட இப்போ தமிழ்த்தாய் வாழ்த்து விஷயத்தை எப்படி நம்ம ஒத்துக்கிட முடியும்? நீங்கள் பார்த்துருவீங்க. ஆமாம், நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து ஒரு உத்தரவு போட்டாங்க அந்த குடியேற்ற நிகழ்வை பற்றி. அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெறல. அந்த இஷ்யூ நாங்கள் எடுத்து பண்ணோம், ரொம்ப பெருசாக போச்சுது. மாலை வந்து அடுத்த சுற்றறிக்கை வந்தது, தமிழ்த்தாய் வாழ்த்து அதில் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் உணர்வு ரீதியாக அந்த பிரச்சனையை வந்து பார்த்தார்கள். ஏன்னா இவங்க பார்க்கறது வந்து அவங்களுடைய ஓன் ஐடியாலஜியா இல்லை கம்பல்ஷனா, ஏற்கனவே இந்த மண் இப்படி தான் இருக்குது அப்படினால நம்ம கண்டினியூ பண்ணிடுவோம். பண்ணாமல் எதாவது தப்பாக பேர் உள்ளதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதை பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். ஒரு கிரைசிஸ் வர சமயத்தில் அவங்க எப்படி நிற்காங்க உள்ளது அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த 100 நாளில் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்ய விரும்புகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன திமுக ஆட்சியில் நம்ம பார்த்தோம், முதல் 100 நாட்கள் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிமுக ஆட்சியை பார்த்துருப்பீங்க. இந்த புதிய அரசு எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ் திமுகவில் வந்து நிறைய திட்டங்கள் முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்து, நீ பதில் ஒவ்வொரு திட்டமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்து, இவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு திட்டங்கள் நம்ம பார்க்க முடியலை. தொடர்ச்சியாக இருக்குது நீட்சியாக திமுக திட்டங்கள் நீட்சியை தான் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து அவங்கள எதுக்கலைன்னா வெரி சிம்பிள் ரீசன். அதாவது நம்ம பீப்புள்ஸ் மேண்டேட்டை நம்ம மதிக்கும். மக்கள் ஒரு மேண்டேட் கொடுத்துட்டான். இதில் இருக்கக்கூடிய ஆட்கள் எந்த அனுபவம் உள்ளவங்களான்னா இல்லை, எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ். எல்லோரும் ஃப்ரெஷர். ஒரு அமைச்சர் வந்து பேசுறதில்ல. அதில் வந்து நிறைய சிரமங்கள் இருக்குது, நிறைய சிரமங்கள் அதில் இருக்குது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதில் இருக்குது. அதில் அது இப்போ சில இடங்களில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகாங்கன்னா ஆக தான் செய்யாங்க. அதில் வந்து இப்போ காலத்தான் பதில் சொல்லணும். இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணாங்களா இல்லை அதோடு அவங்க இதாகாங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசை கொண்டு போகிறது வந்து சும்மா வார்த்தைகளால் மட்டும் கொண்டு வர முடியாது, வார்த்தைகளால் கொண்டு முடியாது. அதில் வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து நம்ம பார்த்தப்ப தான் இவங்க வார்த்தையாக இருக்குதா இல்லை செயல்பாட்டில் இருக்கிறதா என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி கூட நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க, முக்கியமான செய்தித்தாள்களில் கூட ஒரு மத்திய அமைச்சர்கள் கூட திமுக அங்கம் வகிக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி செய்திகள் ஹேஷியங்களாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே தாவேகா தலைவர் சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மறைமுகமான அஜெண்டாவில் இருக்கிறாங்கன்றதை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது இது போன்ற விஷயங்கள் உங்களை போன்ற நபர்களுக்கு நெருக்கடியை உருவாக்காதா? ஒரு பக்கம் நீங்கள் ஆன்டி பிஜேபியை ரொம்ப ரூட் லெவல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் பார்ட்டி மேலே ஒரு கரை விடுகிறதுன்னும் போது உங்களுக்கு அது நெருக்கடியை உருவாக்கலையா? இது பார்ட்டியில் வந்து அப்படி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. இப்போ இன்னைக்கு கூட நான் காலைல செய்தியை பார்த்தேன், ஒரு தமிழ் இந்துலன்னு நினைக்கிறேன் அப்படி செய்தி இருந்தது. ஆனால் அது உண்மையான செய்தி மாதிரி சொல்ல முடியாது. கட்சி அப்படி எதுவும் இந்த விஷயத்தையும் சொல்லலை. தலைவர்கிட்ட நம்ம பேசும்போது யாரும் அப்படிப்பட்ட நிலைப்பாடு இல்லை. இது அரசியல் ஒரு தாக்கு மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க தவிர, இப்போ நீங்கள் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர்கள் மிக தெளிவாக சனாதன அந்த சித்தாந்தத்தை, சாதிய சித்தாந்தத்தை ஒழிப்போம் என்ற கருத்தியெல்லாம் தெளிவாக பேசினார். அப்போ அப்படி இருக்க சமயத்தில் இது பத்திரிகைகள் அவங்களா யூகித்து எழுதுவதுன்னு நான் கருதுறேன். வருங்காலகட்டங்கள் ஐடியாலஜி சார்ந்து இயங்கக்கூடிய விஷயங்கள் வந்து செல்லுபடி ஆகும்னு நினைக்கிறீங்களா மக்கள் மன்றத்தில்? ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு இது நடந்தால் போதும்பா, நான் ஒரு விஓ ஆஃபீஸ் போகிறேன், தாசில்தார் ஆஃபீஸ் போகிறேன், நான் ஒரு நிலம் பதிவு பண்ணுறதுக்கு போகிறேன், அங்கே நல்லபடியாக நடந்தால் போதும்பா, மற்றபடி எல்லாம் நல்லா நடக்கட்டும்பா அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா டிஎம்கே போன்ற ஐடியாலஜிக்கல் பார்ட்டி வந்து தொடர்ச்சி அதை பேசி வளர்ந்த ஒரு இயக்கம், ஆனால் அவங்க செயல்படுத்தலைன்ற விமர்சனம் அவங்க மேலே இருக்குது. அப்போது அப்கமிங் டேஸில் அது இருக்காதா? ஏன்னா இப்போ புதிய ஆட்கள், இப்போது அண்ணாமலை இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்றாரு, நடிகர் தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் திமுகவுக்கு ஒரு பலத்த நெருக்கடியை வரும் காலகட்டங்களை உருவாக்க போகுதா? ஏன் தம்பி, அது ஒரு ட்ரெண்டு. அவங்க எல்லாருமே ஒரு வேளை இப்போ ஒரு தாவேக்கா வந்து அச்சீவ் பண்ணதை வச்சு பண்ணிடலான்னு நினைக்காங்களா இருக்கும். அது அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் அல்ல. இதே மாதிரி தான் தாவேக்காவும் சொன்னோம் எல்லாருமே. இல்லை நீங்கள் தம்பி, அதில் என்னென்னா இதில் வந்துட்டு அதனால் நீ எல்லாமே அப்படி வந்துடும்னு சொல்ல முடியாது. அப்படி நம்ம ஒரு இது சொல்ல முடியாது. இப்போ கருத்தியல் விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா
இப்போ கருத்தியல் தான் என்ன, இதுலேயே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீங்கள் 18ஆம் நூற்றாண்டில் ஒரு ஷிஃப்ட் வருது, அதை வந்து அப்ஜெக்டிவ் கோரிலேஷன்னு சொல்லுவான். அது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவான், பிறகு இன்னொன்று ஒப்பீட்டு அளவில் பேசுது, அதுதான் அப்ஜெக்டிவ் கோரிலேஷன். சூரியனை போன்ற முகமுடையவர் என்ன சொல்லுவோம், புரிஞ்சுருக்காரு, அவர் நல்ல முகம் அழகாக இருக்கும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி விட்டுரு. அப்போ இப்படிப்பட்ட இந்த அப்ஜெக்டிவ் கோரிலேஷன் வந்து ரொம்ப பெருசாக எல்லாரும் எழுத தொடங்க, அது அக்செப்டன்ஸ் மாதிரி வருது. நீங்கள் வந்து 18th செஞ்சுரியில் ஹக்ஸ்லேன்னு ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார், அவர் ஒரு தியரி எழுதியிருக்காரு, அது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து வி ஆர் என்ட்ரிங் இன்டு எ டெக்னாலஜிக்கல் எரா, ஒரு பெரிய தொழில்நுட்ப யுகத்தில் நம்ம போகிறோம். இனி லைஃப் வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக போக போகுது, லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக போக போகுது. ஏன்னா எல்லா வேலையும் ஈஸியாக, வீல் வந்தாச்சு, வண்டி வந்தாச்சு, மெஷின்ஸ் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, வேலை ஈஸியாக போகுதுன்னு சொன்னார். மனுஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து இயற்கையோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி லெஷர்லியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போகிறான்னு எழுதியிருக்காரு. நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன், அப்போ காலேஜில் படிக்க இதில் சின்ன பையன் படித்தேன். இன்னைக்கு அந்த தத்துவம் எப்படி தூக்கி வீசப்பட்டிருக்கு, தலைகீழாக இருக்குண்ணா, ஃபுல்லாக தலைகீழாக இருக்குது. ஏன்னா அவர் பார்த்த 18th செஞ்சுரி டெக்னாலஜியும் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஏஐ வந்தாச்சு, அவ்வளோ வேலையை சுருக்கிட்டு. இப்படி இருந்தப்பறம் யாருக்கு டைம் இருக்குது? நம்ம எல்லாத்தையும் கேட்கக்கூடிய வாழ்க்கை ஸோ பிஸி, டைம் இல்லை தான் கேட்கும். யாருக்கு இயற்கை டெஸ்ட் பண்ணி இயற்கையை வைங்க, நீங்கள் குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனை பேருக்கு நேரம் இருக்குது? யாருக்கு அமைதியாக ஒருத்தர் 10 நிமிஷம் இருக்க முடியுது? ரோட்டில் பண்ண எந்த வண்டி ஸ்லோவாக போகுது? ஒரு டிராஃபிக் ரூலை கூட பொறுத்து போகிறான் இல்லை, அவ்வளோ கோவத்தில் வந்துட்டுருக்கான். ஸோ அப்போது ஹக்ஸ்லே அன்னைக்கு கண்ட அந்த தத்துவம், அந்த கருத்தியல், அவர் ஒரு அந்த உலகத்தை அவர் எண்ண விதம் வந்து எவ்வளோ மாறிட்டுது, முழுமையாக மாறிட்டு. அப்போ நம்ம பேசக்கூடிய தத்துவம், நம்ம பேசக்கூடிய கொள்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியலுக்கு அது எப்படி பொருந்தோம்? இப்போ நான் சின்ன பையனாக இருக்குச்சுங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுங்களா, நாங்கள் வந்து கோஷம் போடுவோம், அண்டா குண்டா அடகு வச்சு, அம்மா தாலியும் அடகு வச்சு, வேலை இல்லை இன்னும் கோஷம் போட்டிருக்கோம். இப்போ யூத்தாக தானே சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் எல்லோருக்கும் ஒரு சமமான வாழ்வியல் என்ற கருத்து எங்கே போச்சு? இன்றைக்கும் கோயிலுக்குள்ளே போக முடியல, இன்றைக்கும் ஒரு வழிபாட்டுத்தலம் கட்ட முடியலை, இன்றைக்கும் ஒருத்தனை இன்சல்ட் பண்ணி பேசக்கூடியது, வட மாநிலங்களில் இரட்டைக்கோளை முறை பண்ணுறதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி நம்ம இதை பார்க்கோம்? அப்போ அந்த காலத்திற்கு ஏற்ற கோலம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு நம்முடைய கருத்தியலை வடிவமைத்து அதன் அடிப்படையில் திட்டங்களை தீட்டி அதன் அடிப்படையில் மக்களை கவர்ந்தான் வருவான். ஏன்னா அவன் பசியில் இருக்கான், அவன் பிரச்சனையில் இருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான், வீடு இல்லாமல் இருக்கான். நீ 8 கெட்டு ஒரு ரூமில் ஒரு குடும்பமே தங்குது, நீங்கள் இந்த இடத்துல பார்த்து பிற தெரியுது. அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன கருத்தியல் பேச போறிய? சென்னையில் இருக்கக்கூடிய காற்று எவ்வளோ மோசமாக இருக்குது, உங்கள் கருத்தியல் யார் கேட்க போகிறா? எப்போ நீங்கள் காற்றை சரி பண்ண போறிய? எப்போ நீங்கள் பொல்யூஷனை சரி பண்ண போறீங்க? எப்போ நீங்கள் தண்ணியை சரி பண்ண போகிறீங்க? நான் வயல்வெளியெல்லாம் எங்கே போச்சு? என்னுடைய மாவட்டத்துக்கு எனக்கு போகிறதுக்குன்னா அவ்வளோ கண்ணீர் வருது எனக்கு, உண்மையாகவே வருது. அப்போ நீங்கள் இது சார்ந்த ஒரு சிந்தனை இல்லாமல் இனிய கருத்தியல் பேசுவது என்பது சரி, அது என்ன கருத்தியல்னு எனக்கே புரியலை. நானே அடிக்கடி கொஸ்டின் பண்ணிட்டுருக்கேன். அன்றைக்கு மாவோ சொன்னார், அன்றைக்கு லெனின் சொன்னார், அன்றைக்கு இவர் சொன்னார்னு சொல்ல முடியுமா? பெரியார் சொல்லி வருஷம் என்னாச்சுன்னு. பட் ஹவு ஃபார் இட் ஹஸ் பீன் ரியலைஸ்டு? பெரியார் இவ்வளோ சொல்லியிருக்காரு, அது எவ்வளோ வந்து நம்ம ரியலைசேஷன் பண்ணுற முடிச்சிருக்கு. இதை எவாலுவேட் பண்ணி அதில் என்ன கேப் இருக்குது என்பதை பார்ப்பது தான் இனி கருத்தியலாக இருக்குமே தவிர. தூண்டு போயிருக்கீங்களான்னு கேட்குறேன். அதாவது ஒரு பெரிய ஒரு கவர்ச்சினா இந்த சென்ஸ் நான் ஒரு ஈர்ப்புன்னு வச்சுப்போமே, அதற்கு முன்பாக எல்லாருடைய ரூட் லெவல் ஒர்க்குமே வீணா போயிருச்சுன்னு சில பேர் பேசுறாங்க. அப்படி ஒரு துவண்டு போகக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இல்லை? நீங்கள் வந்து ஒரு கருத்தியல்வாதிக்கு துவண்டு போகிற சம்பவமே வராது தம்பி, அப்படி வரவே செய்யாது. நீங்கள் வந்து ஒரு தேர்தல் வெற்றி பெறுவது என்பது அப்ஜெக்டிவ் தான், இட் இஸ் நாட் சப்ஜெக்டிவ் கிடையாது. அப்போ அப்ஜெக்டிவாக ஒரு இடத்துல நம்ம தோற்ற போனோம்னா நம்ம சப்ஜெக்ட் அடிபட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதனால் யாரும் சங்கடத்தில் இருக்க முடியாது. நான் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தலில் போட்டியப்போ வாய்ப்பு கிடைக்கல. பட் நாங்கள் தலைமுறையில் இருந்தோம், ஒட்டுன்னு போய் இருந்தால் வேலை வச்சு தான் நம்ம கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம வேலை செய்ய அந்த கருத்தியலுக்காக. நம்ம வந்து நம்ம பொறுப்பில் இருந்தால் கருத்தியல்னு சொல்ல முடியாது, அதுக்கான தேவையும் இல்லை.
நீங்கள் வந்து என்னென்னா இந்த புரிதலே இன்னும் பெட்டராக வரணும்னு நான் சொல்லேன். இப்போ நாங்கள் வந்து ஏன் இந்த அரசமைப்பு சட்டத்தை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கோம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூலில் சொல்லியிருந்தா, காலேஜில் சொல்லியிருந்தா இந்த வேலையை வந்திருக்காது. தம்பி, உன் உரிமை என்ன, உன் கடமை என்ன? நம்ம ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப் ஜாயின் பண்ணுது, நான் முதல்ல என்ன சொல்லுவோம்? வாப்பா, இது உனக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லுவோம். அதானே? ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் போனீங்கன்னா முதல்ல என்ன ஹெச்ஆர் பாலிசி இருக்குது, அங்கே என்ன இதெல்லாம் பார்ப்பான். நீங்கள் நம்ம நாட்டில், இந்த நாட்டில் நீ வாழ பிறந்திருக்கப்பா, நீ ஸ்கூலுக்கு போயிடணுன்னா நீ என்னென்னது உனக்கு உரிமை, இது உனக்குன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு சிந்தனை வந்திருக்கோம். நம்ம இதுக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்படணும், இதுதான் நம்முடைய வரம்பு, இது நம்ம கடமை. இப்போ யாருக்கும் வரம்பும் தெரியாது, யாருக்கும் உரிமையும் தெரியாது, யாருக்கும் கடமையும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம மாட்டினால தான் அந்த பிரச்சனைகள் வருது. இந்த கருத்தியல் என்பது இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது. அதனால் வந்து கருத்தியல் ரீதியாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த பயணம் வந்து என்லெஸ், அது போயிட்டே தான் இருக்கும். அதான் ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு புக்கில் அழகாக சொல்லுவாள். நம்ம வந்து 25 வயசில் அச்சீவ் பண்ணலான்னு நினைப்போம், 30, 35, 40, 45, 50 அப்படி போய்ட்டுருக்கோம். அடுத்த 5 அச்சீவ் பண்ணலான்னு நினைப்போம், 60 ஆகும், அப்போ அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ சோர்ந்து போகிற நேரத்தில் தான் சரி, நான் எல்லா உழைப்பையும் செஞ்சுட்டு இனி மேலே இருக்க ஒரு பொறுப்பு, நான் அங்கே போய் இதை அச்சீவ் பண்ணுவேன். அவன் பயணம் வந்து ஸ்டக் ஆகாது, பயணம் வந்து சோர்ந்து போகாது, பயணம் போயிட்டே இருக்கும். அரசமைப்பு சட்ட மாநாடை கூட்டிருக்கிறீங்க, அதுக்கு முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள், அந்த மாநாடு வெற்றியுடைய வாழ்த்துக்கள். அதை ஒட்டி நீங்கள் வந்து மக்களுக்கும் சொல்ல விரும்பியிருப்பீங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் ரொம்ப முக்கியமானது இந்த அரசுக்கு தேவையான ஆலோசனைகள்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ரெடி டு ரிசீவ் த குட் இன்ஃபர்மேஷன், அதை குட் அறிவுரைகளை சொல்ல ஏற்றுக்கிறோன்ற மனநிலை இருக்கிறதா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் கூட. என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த புதிய அரசுக்கு? தம்பி, இப்போ அவங்க வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் போராட்டம் நடந்தது. அந்த மாணவர் போராட்டத்தை தடுக்கக்கு பொது இடத்துல கொடுக்கல. நேற்று 2 சுற்றறிக்கை அவன் எவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் கம்யூனிஸ்ட்னு ஏன் பார்க்குறீங்க? இடதுசாரி சிந்தனை என்பது மக்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய சிந்தனை. அது திமுகவும் இடதுசாரி தான். நீங்கள் இடதுசாரி சிந்தனை என்பது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் அனுபவம் சொல்ல, கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் மாணவர் பேரவை இல்லாதது தான் இந்த பெரிய தோல்விக்கான காரணம், சமூகத்தினுடைய இந்த கிளர்ச்சிக்கான. அப்போ இதை நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ணாதன்னு சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது போய் போராட்டங்களே கலந்துக்க கூடாது, கடுமையாக தடுக்கணும்னு சுற்றறிக்கை வந்துச்சு. நான் அப்பவே சொன்னேன், நீங்கள் வந்து பொது இடங்களை திறந்து கொடுத்துருக்கணும். லெட் தம் கம் அண்ட் வென்ட் அவுட். அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்தை பேசட்டு. உங்களுக்கு எதிராக வரல, இப்போ எலெக்ஷன் வரல, அவனுடைய கோரிக்கையை முன்வைக்க வரான், அதை நீங்கள் எதுக்கு தடுக்க போறிய? ரெண்டாவது வந்து இப்போ வந்து இந்த சுற்றறிக்கை எதுக்கு? மாணவர்கள் ஒருங்கிணைக்கப்படணும்னு அனுபவசாலிகள் பேசுவோம். இப்போ நான் மாணவர் பேரவை தலைவராக இருந்தவன், ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தவன், கிளாஸ் பீப்புள் லீடராக இருந்தவன். அதான் எங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் கற்றுத்தந்தது. அப்போது இன்றைக்கி இந்த மாணவர் பேரவை இல்லைன்னு நாங்கள் வருத்தப்படுவோம். நான் ஒவ்வொரு கல்லூரிக்கு போச்சு நான் பேசுவேன். தேர்தல் நடக்கிறதே கிடையாது, கல்லூரி தேர்தலில் மாணவர் தேர்தல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அது நடக்கிறதே இல்லை. நான் படித்த மார்த்தாண்டம் காலேஜில் ஒரு சேர்மன் ஆகுது, இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறத விட டஃப். ஃபஸ்ட் இயர்லேருந்து அவன் வந்து அதுக்கு வேண்டி பணியாற்ற தொடங்கி எல்லாத்தையும் பழகி ரொம்ப கடும். 4000 பேர் அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தான். இன்றைக்கி இந்த 4000 பேரை நீங்கள் கையில் எடுத்து ஜெயித்து வரணும்னா அவ்வளோ அதுக்குள்ளே சிரமம். பேனல் போடணும், ஜெயித்த பிறகு கவுன்சில் நடத்தணும், எல்லாமே எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லி டெமோக்ராட்டிக்காக நடந்தது. தேர்தல் வந்து அவ்வளவு சிரமம். அப்போது நீங்கள் இந்த அனுபவங்கள் பிள்ளைகள் என்னைக்கு கற்கும், எங்கே போய் கற்பாங்க? அதனால அரசியலுக்கே அவங்க வராமல் ரொம்ப பொலிட்டிக்கலாக இருந்தாங்க. ஆமாம். அதனால இந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் எல்லாம் இவங்க கட்டையில் பண்ண முயற்சிக்கிறது வந்து மிக மிக பெரிய தவறு என்று நான் கருதுகிறேன். பார்க்கலாம், உங்களுடைய முயற்சிகள் அடுத்தடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய கலப்பணி உள்ளட்டும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடட்டும். மிக்க நன்றி. எல்லாரும் எங்கள் மாநாட்டுக்கு வரக்கு நாங்கள் சின்ன அழைப்பும் கொடுத்துருங்க நீங்கள். ஆமாம், இந்த மாநாடு வந்து உண்மையிலே ஒரு அரசியல் சட்டத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வையும் அதனுடைய விளிமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான மாநாடு. இந்த மாநாட்டில் வந்து முன்னாள் நீதிபதி செல்லமேஸ்வர், அதே போன்று நம்முடைய அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர்கள், அதே போன்று ஓஆர் பத்திரிகையினுடைய நிறுவனர் சித்தார்த் வரதராஜ் போன்றவர்கள் கலந்து கொள்கிறார்கள். நாளை மாலை 4 மணிக்கு
நந்தனம் OMCA திடலில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முனுசாமி நண்பர்களே, வணக்கம்.